இந்த ஈரான் சம்பந்தமான ஒரு செய்தி சொல்ல வேண்டியிருக்கிறது. சின்ன அறிவிப்பு தான். அதான் இப்போ வந்து அவர் காமினி வந்து என்ன செஞ்சார், கொல்லப்பட்ட உடனே இதில் வந்து சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, சில பேர்னா யாருன்னு கேட்டால் அந்த சவுதியில் சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிறாங்கல்ல, இந்த குரூப்பு சவுதிக்கு அடிமை, மாதம் மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வந்துடுது அவங்களுக்கு. இங்கே உட்காந்து மத்தனி குதனின்னு வச்சுட்டு என்ன செய்கிறாங்க, பயன் பண்ணுறாங்க, எல்லாம் காசுக்கு பண்ணுறான். இவன் என்ன செய்கிறான், அவங்களுடைய பதிவுகளாக போய் பார்த்தீங்கன்னா, தொலைந்தான் சைத்தான், அதாவது அமெரிக்கா நல்லவனா, இவர் சைத்தானா. அவர் ஷியா கொள்கையில் இருக்கா, ஷியா கொள்கையை ஆதரிக்கிறோம், அவர் வந்து நியாயத்தின் பக்கம் நிற்கிறாரு. இவங்க இப்படி பேசக்கூடிய அந்த சவுதி சொல்லிட்டான்ல, நான் அமெரிக்கா பக்கம் நிற்பன்ட்டான். சவுதி வந்து அமெரிக்கா பக்கம் நிற்பேன்னு சொன்ன உடனே இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தொலைந்தான் சைத்தான் கதை இதோடு முடிந்தது அப்படின்னு சொல்லி இவங்க மட்டும்தான். யார், இந்த மதனி சவுதியில் சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிற அந்த குரூப்பு, அவங்களோட சப்போர்ட்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் பதிவுகளில் நிறைய போட்டிருக்காங்க, எனக்கு அனுப்பியிருக்காங்க. ஒரு 25 பேருக்கு மேலே அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்திருக்கு. பார்த்தா எல்லாம் யாருன்னு பார்த்தா அந்த குரூப்பில் உள்ளவங்க, அந்த சலபின்னு சொல்லக்கூடிய குரூப்பில் உள்ளவங்க. இந்த ஆளுக்கு இவங்களுக்கு என்ன மாதிரி புத்தி போகுதுன்னு வாங்க. இவன் அவர் ஷியாவும் ஒரு சன்னியான். அப்போ சன்னிக்காகத்தான் நான் வந்து இப்போ பாலஸ்தீனில் அடி வாங்கினாலும் யார், பாலஸ்தீனில் வாங்க ஹமாஸ்லாம் யாருன்னா ஷியாவா, நீ தானே உதவி செஞ்சுருக்கனே. அப்போ சவுதி உதவி செய்யலையே, ஷியா தானே உதவி செஞ்சுருக்கிறான். அப்போ அவன் சன்னிங்கிறே, நீங்கள் சன்னிக்காக தான் நீங்கள் குரல் சுன்னத் ஜமாத்துக்கு தான் குரல் கொடுப்பீங்கன்னு சொன்னால், அவன் சுன்னத் ஜமாத்து காரணத்தானே அடித்தாங்க, குண்டு போட்டு 80,000 பேரை காலி பண்ணானே. அப்போல்லாம் என்ன எங்கே போனாங்க, இவங்க ரகசியமாக உணவு அனுப்புனாங்க, எல்லா உதவியும் செஞ்சாங்க. அதுக்கு இவன் ஷியான்னு சொல்லக்கூடிய தான் உதவி செஞ்சான். ஷியான்னு அது கொள்கை விஷயத்துக்கு அவன் சொல்கிற கொள்கை நீ ஏற்றுக்கிறாது, அதான் இஸ்லாமிய கடமையை தவிர இந்த விஷயத்தில் வந்து நம்ம எப்படி முடிவு எடுக்கணும், அது நல்லது கெட்டது தான் பார்க்கணும். இந்த விஷயத்தில் அவன் ஒருத்தன் தான் என்ன செய்கிறான், ஒரு அநியாயம் செய்ய நடக்கும்போது தட்டி கேட்குறான், நமக்கு எந்த இழப்பு வந்தாலும் பரவாயில்லைன்னு ஒரு பெரிய சக்தியை எடுத்து நிற்கிறான், பல வகையிலையும் உதவிகளை செய்கிறான். அவனே கஷ்டப்படக்கூடிய பொருளாதாரத்தில் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் பல வகையான உதவிகள் அந்த ஹமாஸ் அமைப்புக்கு இன்றைக்கி வந்து அவங்க தலை நிமிர்ந்து நிற்கிறது காரணமே சைடு சப்போர்ட்டாக இவன் இருந்தது தான். இவனுடைய ஆளுக்க தான் ஹவுதிகள் அடித்தது, இவனுடைய ஆளுக்க தான் ஹிஸ்புல்லாங்கிறது இவனுடைய ஆளுக்க தான். இவங்க தான் அவங்களுக்கு வலுவேற்றினாங்க. இதை மறந்துட்டு செய்கிறாங்கன்னா, பொது வெளியில் ஒரு காஃபிர் பார்த்தா கூட சிரிப்பான், இப்படி மாட இருப்பாங்க இவங்க. இது இஸ்லாத்தில் அப்படி இருக்குதா? இஸ்லாத்தில் வந்து நமக்கு ரசூல்லா காலத்தில் இதே மாதிரி ஒரு சண்டை அடைஞ்சி, அது ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சுக்கிறேன். ரசூல்லா காலத்தில் வந்து மக்காவில் இருக்கிற காலத்தில் வந்து பாரசீகம்னா இப்போ உள்ள ஈரான் தான், பாரசீகத்துக்கு ரோமாபுரினா இத்தாலி. அந்த காலத்தில் ரெண்டுமே வல்லரசு. ஒரு இத்தாலின்னு ஒரு வல்லரசு, பாரசீகம் ஒரு வல்லரசு, 2 பேருக்கும் சண்டை நடக்குது. சண்டை நடக்கும்போது பாரசீகம் ஜெயிச்சிருச்சு, இத்தாலி தோற்று போச்சு. இது தோற்றவுன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மக்காவில் உள்ள காஃபிர்கள்லாம் இது அவங்க கொண்டாடுறாங்க, இது அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை, நமக்கு சம்மந்தம் இல்லை. அவங்க ரெண்டு இனம், இத்தாலியில் உள்ளவர்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ளவங்க, ஈரானில் உள்ளவர்கள் நெருப்பை வணங்குறவங்க. ஈரானில் உள்ள அந்த பாரசீகர்கள் வந்து நெருப்பு மஜூசிமாங்கல்ல, மஜூசி கொள்கையில் அவங்க இருக்கிறாங்க. இவங்க வந்து வேதக்காரர்கள், மறுமை சொர்க்கம் ஆகிரத்து அல்லான்னு சொல்லக்கூடியவங்க, யார் இத்தாலியில் உள்ளவங்க. அப்போ இந்த ஜெயிச்சவனு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், யார் ஜெயிச்சிட்டான்னு கேட்டால் பாரசி ஜெயிச்சிருச்சு. அப்போ மக்கா காஃபிர்லாம் என்ன பண்ணான்னு கேட்டால், இது வந்து பயங்கர சந்தோஷம். என்னன்னு கேட்டால், முகமது மாதிரி கொள்கையில் இருக்கிறவங்க ரோமாபுரிக்காரங்க, மறுமை சொர்க்கம்னு சொல்கிறாங்க. நம்ம மாதிரி கொள்கையில் இருக்கிறவன் ஈரான்காரன், அவன் ஜெயிச்ச சந்தோஷம் நமக்கு, நம்ம கருத்தில் உள்ளவன் ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. எதில் சந்தோஷப்படுறாங்க? அன்னைக்கு ஈரான் வந்து இஸ்லாமிய நாட்டில் வந்துடுது. அன்னைக்கு ஈரான் என்னவா இருந்துச்சுன்னு சொன்னால், நெருப்பை கடவுளாக்கி வணங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்போ நெருப்பு கண்டதையும் வணங்குறது தான் மக்கா காஃபிர் கொள்கை. நம்ம கொள்கைக்கு நெருக்கமாக இருக்கிறவன் பாரசிக்காரன், முகமது கொள்கைக்கு நெருக்கமாக இருக்கிறவன் இத்தாலிக்காரன். இப்போ யார் ஜெயிச்சா? எங்கள் கொள்கையை தான் ஜெயிச்சது அப்படிங்கிறதுக்கு இந்த எங்கேயோ நடந்த ஒரு சண்டையை எங்களுக்கு இருந்து சொல்லி அவன் என்ன செய்கிறான், அதை புகழ்ந்து பெருமை கொண்டுட்டு இருக்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, இதுக்குன்னு ஒரு சூறா இறக்குறான். சூறாவுக்கு பேர் ரூம் 30வது சூறா, ரூமாபுரின்னு அந்த சூறாவுக்கு பேர். அலிஃப் லாம் மீம் குலிபத் ரூம். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், முஸ்லீம்களுக்கு தான் பெரிய கவலை அதை கேட்டவன. ஆமாம், நம்மளை மாதிரி சொர்க்கம் நரகங்கிறான், அவன் தோற்று போயிட்டான், அவன் ஜெயிச்சிட்டாங்கன்னு மனசில் ரொம்ப ஒரு சஞ்சலப்படுறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இப்போது வந்து ரோமாபுரி வந்து தோற்று விட்டது, ஒலிபத்தி ரோமாபுரி இன்னைக்கு தோற்று விட்டது. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு, சில ஆண்டுகளில் இதே ரோமாபுரி வந்து பாரசீகத்தை வெற்றி கொள்ளும். அல்லாஹ் சொல்லிக்காட்டினா ஒலிபத்தி ரூம்னு சொல்லிட்டு, பின் ஒஹும் மிம்பாது கலபிஹிம் சயகலிபூன், இன்னைக்கு தோற்றதுக்கு பிறகு மறுபடியும் ஜெயிப்பார்கள். ஓ யௌம இதின் யஃப்ரஹுல் மூமினூன், அப்போ மூமின்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். யார் வெற்றியில்? இந்த இத்தாலி வெற்றியில் வந்து மகிழ்ச்சி அடைவார்கள் நல்லா சொல்லி காட்டுறான். அவன் என்ன முஸ்லீமா? நமக்கு நெருக்கம்னு பார்க்கணும். அவன் ஷியாவாக இருந்தாலும் அமெரிக்கா உனக்கு நெருக்கமா, ஷியா நெருக்கமா? அமெரிக்காக்காரன் உனக்கு யார் உனக்கு நெருக்கமானவன் அப்படின்னு சிந்திக்கணும்.
அப்போ இந்த ரெண்டையும் வச்சு பார்க்கணும்னா அந்த பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் இவன் பக்கம் நியாயம் இருக்குது. ரெண்டாவது நம்ம யார் பக்கம் நிற்கணும்னு கேட்டால் அந்த ரோமாபுரி பக்கம் நிற்க சொல்லியிருக்கானே. அன்னைக்கு பாரசீகர்கள் வந்து மக்கா காஃபிர் மாதிரி இருந்தாங்க, ரோமாபுரி வந்து கிறிஸ்தவ கொள்கையில் இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதை சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஈரான் பக்கம் தார்மீகமாக அந்த வெற்றியிலே சந்தோஷப்படணும். அவங்க தான் அன்றைக்கி ஒரு முஸ்லீம்னா மானத்தோடு வாழ்கிறாங்க, பயப்பட மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு பேர் அவங்கள கொண்டு தான் அன்றைக்கி உலகத்தில் வந்துச்சு. உலகத்தில் எல்லாருமே முஸ்லீம்னா கோலை பயந்தாங்குள்ளி அடி வாங்கி சாவுவாங்கன்னு இருந்த ஒன்றை வந்து அவன் என்னவா இருந்தாலும் முஸ்லீம் கணக்கான வர்றான் உலகத்துக்கு. அப்போ அதன் மூலமாக முஸ்லீம்களுக்கு ஒரு அந்தஸ்து தரக்கூடிய வேலையை அவன் செஞ்சுருக்கிறான். அதுக்காக நிறைய இழந்திருக்கிறான், பொருளாதாரத்தோட அது இதுன்னு எக்கச்சக்கமான இழப்புகளுக்கு மத்தியிலையும் அந்த கொள்கைக்காக நிற்கிறான்ல. அவன் எவனாக இருந்தால் உனக்கு என்ன அந்த கொள்கையை சொன்னால் ஏற்றுக்கிறாத. அலியா இல்லை, அலியை வந்து கும்பிட்டான்னு கும்பிடாத. அவன் இன்னைக்கு உங்கள் பக்கம் நின்றானே இல்லையா? பைத்துல் முகத்தஸ் யாருடைய அவன் விஷயமா? இவங்க விஷயம் தானே, நம்ம விஷயம் தானே. அதுக்கு வந்து நீ தானே இஸ்ரேல் அங்கீகரிக்க மாட்டேன்னு ஒரு ஆள் தானே சொல்லிகிட்டு இருக்கிறான். அந்த மாதிரிலாம் இருக்கிறான்னு செய்யும்போது கொஞ்சம் விசுவாசம், நன்றி விசுவாசம் இருக்குன்னு. இன்னும் சொல்ல போனால் அந்த கம்யூனிஸ்ட்டுகள், பகுத்தறிவாளர்கள், அறிவுஜீவிகள் எல்லாருமே ஈரான் பக்கம் பேசுகிறாங்க. இவங்க இந்த பதிவை போட்டவுடனே கீழே நுழைஞ்சு காரி துப்புறாங்க. இப்படியுமா முஸ்லீமில் இருப்பானுவோ? அவங்க சேர்ந்த ஒரு ஆளை வந்து செத்துட்டாரு, அவர் கொல்லப்பட்டிருக்கிற அந்த கொல்லப்பட்டு அநியாயம் தானே, அநியாயமாக தானே போய் கொண்டுருக்குறாங்க. அநியாயமாக கொண்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு வராமல் மாஷா அல்லா அல்ஹம்துலில்லாஹ்ங்கறாங்க. போய் சீஸ்தான் நரகத்தின் கொல்லிக்கட்டை செத்ததுங்கிறானுவோ. இதெல்லாம் யார்? இதெல்லாம் ஒன்றும் சலவி அவன் மார்க்கத்தை சொல்லக்கூடியவங்களாம். எவ்வளோ கேடு கட்டவங்களாக இருக்கான்னு பாருங்கள். அரசியல்வாதிகள்லேருந்து அம்புட்டு பேரும் இந்த நியாயத்தை விளங்கி இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளை விட ஷியாவை எதிர்த்தது யார் இருக்கா? இன்றைக்கி ஷியா கொள்கைக்கு வந்து அவ்வளோ கடுமையான பதிவுகள் நான் தான் போட்டிருக்கிறேன், நிறைய போட்டிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட இது ஷியா அந்த மேட்ரு இல்லை. அதுக்காக பஞ்சாயத்து நடக்குது. அப்போ அவன் ஷியான்னு சொன்னால் அமெரிக்காக்காரன் அவங்க சலபியாப்போ அப்படி சொன்ன அமெரிக்காக்காரன் சலபியான்ன அமெரிக்காக்காரன் சலபி இல்லைப்பா. அதை வழங்காமல் என்ன செய்கிற? ஏன்னா அவன் அமெரிக்காக்காரன் சலபிங்கிற மாதிரி இவன் ஷியாங்கிற மாதிரி இவன் சலபி பக்கம் நிற்கிறோன்னாலும் ஒரு அர்த்தம் இருக்குது. அவன் யார் இவன் யார்? இவன் வந்து உனக்கு ரோமாபுரி மாதிரி நெருக்கமானவன். இன்னைக்கு இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அவன் வந்து பாரசீகர் மாதிரி நமக்கு நெருக்கம் இல்லாதவன். இவன் ரோமாபுரி இத்தாலி மாதிரி நமக்கு நெருக்கமானவன். இந்த ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அமெரிக்க இஸ்ரேலுடைய அந்த சித்தாந்தமும் ஈரானுடைய ஷியாவுடைய சித்தாந்தம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இவன் நெருக்கமானவன். இவன் நமக்கு ஆகிரத்து மருமை அதெல்லாம் சொல்லக்கூடியவன். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கிறான்ல, அப்படின்னா யாருன்னு கேட்பான்லவன். அந்த மாதிரி வித்தியாச நெருக்கத்தில் இருக்கும் பொழுது அதை கூட விளங்காமல் என்ன செய்ய. இதுக்கு தரியாக நான் 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறேன், நிறைய ஆதாரங்கள்லாம் கொடுத்து. அதை வேணா நாளைக்கு எடுத்து போட்டு விட்டுறேன் அது பதிவில். இதில் ரொம்ப நேரம் பேச முடியாது. ஆனால் இப்படி இருக்கிறாங்க தகவலுக்கு ரொம்ப மன வருத்தம். இப்படியுமா இருப்பானு இந்த நேரத்தில் வந்துக்கிட்டு அவங்க அழிக்கப்பட வேண்டியவன், ஒழிக்கப்பட வேண்டியவன், அப்படி இப்படின்னு என்னென்னத்தையும் எழுதுகிறாங்க. அது தகவலுக்காக தான். இதெல்லாம் வந்துட்டு இவங்களை அலட்சியப்படுத்துங்க. இது மாதிரி இருந்தாலும் மக்களை இவங்க தாவா பண்ண மாட்டாங்க, நாசமாக்கிடுவானுவோம். எல்லாம் அந்த அரபு நாட்டு காசுக்காக வேண்டி சவுதியில் அந்த முடிவு எடுத்துட்டான்ல, சவுதியில் முடிவு எடுத்ததுனால நம்மளை ஆதரிக்கணும், இல்லாட்டி கட் பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் அந்த வேலை நடந்துக்கிட்டு. தகவல் புரிஞ்சுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.